எங்க அடிக்கடி பட்டுச்சுங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ, எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. எங்க வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் வீரமா சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்ல. அதுக்கெல்லாம் ஒரு சண்டை போட வேணாமா? நம்ம பையன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அவங்க மேல கை வச்சேன்னா அப்புறம் உன் மேல கை வச்சேன்னா? அது கரெக்ட் தான். நீ நேபாள் தானேமா? அம்மா, வீட்டுல யாராவது இருக்காங்களா? ஜிஜோ, கல்யாணம் ஆச்சுல்ல? புருஷன் விட்டு தோடிட்டானா? துரோகி, தண்டா, உதவாக்குற இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். உங்களை சொல்லிங்க சரளா புருஷன் இல்ல கோயில்ல முன்சாமி பூக்கடை. இவங்க பிரச்சனை என்ன? அத பேசு. சரளா, முன்சாமி, கோயின்சாமி, கன்சாமி இவங்க பத்தி கேட்டாங்க. ஐயோ, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? ஐயோ, சரிம்மா, தினம் யாருன்னா ஒருத்தர் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. நீ அழகா இருக்க, அதுக்கெல்லாம் வந்து என் புருஷனை வந்து அனுப்ப முடியுமா உன்னை காப்பாத்துறதுக்காக? நல்ல ஒரு ஐடியா சொல்றேன். என் பிள்ளைக்கு என்ன பிடிச்சு போயிருக்கு, எனக்கும் பிடிச்சு போயிருக்கு. பேசாம கூட வந்துடுறேன் என் வீட்டுக்கு. இங்க வாணி, நான் ஒரு ஆம்பளை, இன்னொரு பொம்பளை நம்ம வீட்டுக்குள்ள வந்தா என்ன பத்தி இந்த உலகம் என்ன பேசும்? உலகம் என்ன பேசினா எனக்கு என்ன வந்துச்சு? நான் தான் நினைக்கணும். நான் என்ன சொல்றவளை கூட்டு போலான்னு. ஏங்க, பாவம் ஒரு பொண்ணு, ஏழை, புருஷன் கை விட்டுட்டான், நடுவோட நின்று அவசப்படுறா. சரி, அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு போனா எனக்கும் ஊடமாட ஒத்தாசை இருக்குமேன்னு பார்த்தா. அப்படின்னா கரெக்ட் தான். ஏன்னா அடிக்கடி உனக்கு வேற உடம்பு சரியில்லாம போகுது. அந்த நேரத்துல இந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமே. ஓஹோ, இந்த பாருங்க, உங்களுக்கு பிடிக்கல சொல்லுங்க, இங்கே விட்டு போற. அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேச வேண்டாம். நான் வேணாம்னு சொன்ன கேட்க போறேன். நீ இருக்கிறியே பிடிவாதம். உன் மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா அப்படியே உடும்பா பிடிச்சிக்குவே. என்னமோ கூட்டு வா. வாமா. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா சார். சொல்லு. இருங்க, ஒரு நிமிஷம் இருக்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு பொண்ணாவே கூட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஜானகி கண்ணையா மாறிடுவா இல்லையா? ஆகையினால நம்ம என்ன பண்றோம், அந்த பொண்ண ஆம்பளை வேஷம் போட்டு இங்க கூட்டி வந்தா என்ன? நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? பரவாயில்ல சார், கை வசம் வேற ஐடியா இருக்கு. அதாவது சார், கோயமுத்தூர் பக்கத்துல பெருந்துறைங்கிற ஒரு ஊர்ல உங்களுக்கு ஒரு சின்ன வீடு. எனக்கு கதைக்கு அப்படி வச்சுக்கீங்களேன். அந்த சின்ன வீட்டுக்கு போன பொண்ணு நேர அந்த வீட்டுக்குள்ள வருது, உங்களை அப்பான்னு சொல்லிக்கிட்டு. ஆச்சா சார், இப்ப நான் சொன்ன ஐடியா சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகலைனா இனிமே இந்த கண்ணாடிய நான் போடல சார். அப்பான்னு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளார வந்தா பாண்டியனுக்கு என்ன உறவு? ஓஹோ, கதை அப்படி போதோ. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளார வர்றதுக்கு ஐடியா சொல்றானா, என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நீ ஐடியா சொல்றிய? சார், அங்க பாருங்க, நம்பர் 1 நம்பர் 2 சேர்ந்து வருதுன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்களை அங்கேயே நிக்க சொல்லு, இப்ப நான் வர்றேன். திருப்பரங்குன்ற மலை மீது வாழும் வடிவேல் முருகன் வள்ளி தெய்வானியோடு வர்ற மாதிரி இருக்கிறா பாண்டியா. கங்க்ராச்சுலேஷன். எப்படி அசத்திட்டா? ஐயோ, காலேஜ்ல நான் பண்ணாதா இதுக்கு போய் பெருசு பண்ணிட்டு. ஆமா, நீயா சொல்லி கூட்டி வந்தியா அல்லது ஜானகி சொல்லி கூட்டி வந்துச்சா? ஐயோ அண்ணே, நான் தான் கூட்டு வந்தேன். வேலைக்காரி அவ கூட்டு வந்தானே, நான் கூட்டு வந்தானடா. என்னங்க இது? அதுக்கு முன்னாடியே வேலைக்காரின்னு சொல்லிட்டு பாவம். இல்லண்ணே, நல்ல வீட்டு போட்டு தானே. புருஷன் சரியில்லை, முட்டா பையன். நம்ம ரவி படிக்கிற ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல தான் ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்குது. சரி, எனக்கு ஊடமாட ஒத்தாசை இருக்குமே, நான் தான் கூட்டு வந்தேன். மனுஷா, இது வந்து எனக்கு அண்ணன் மாதிரி, இவருக்கு ஃப்ரெண்டு, பெரிய கதாசிரியர். உண்மை கதையெல்லாம் அப்படியே எழுதுவார். புரிஞ்சுதா? நீங்க போங்கம்மா, நீங்க போங்க. ஆமா, இதான் ஹாலு. மேல எல்லாம் போய் பார்க்கலாம் வா. டேய், உங்க அப்பா வராரா? எங்க என் மருமக? உள்ளயா? இங்க எனக்கு சொல்லிதான் ஒண்ணு நினைச்சேன். அதுக்குள்ள ஏன்டா உள்ள மருமகளே? பாப்பா, என்ன அந்த பொண்ணை வீட்டுக்காரியா கூட்டு வரல, வேலைக்காரியா கூட்டு வந்திருக்கேன். இத பாருடா, கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு இந்த வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல ஜானகி கிட்ட அவளும் என் பொண்டாட்டி தான் நீ சொல்ற, இல்ல நான் சொல்றேன். பாண்டியா, இது ஏற்கனவே தற்கொலை பார்ட்டி. இப்ப பேசிட்டு போற வேகத்தை பார்த்தோம்னா அடுத்த வாரமே உங்க வீட்டுல காரியம் நடக்கும் போல் இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன நடக்குதோ இல்லையோ, நிச்சயமா ஒண்ணு நடக்க போகுது. என்னது? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். டேய், இந்த முடிவு கூட ரொம்ப நல்லா இருக்குடா. இதை விட ஒரு முடிவு வச்சிருக்கேன். எப்படி? அப்புறம் என்னாச்சுன்னா, காக்கா பாட்டு பாடிச்சா,
வாயில இருக்கிற வடை கீழே விழுந்துச்சு. நிறைய அதை தூக்கிட்டு ஓடிச்சு. என்னடா இது புது பழக்கம்? யார் கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டான். சாப்பிட்டுட்டானா? சாப்பிட்டா. நான் கதை சொல்லிட்டே இருந்தேனே, அவன் சாப்பிட்டான். சரிம்மா, நீ அவனை கீழே இறக்கி விட்டுரு. நான் உனக்கு சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், உள்ள போய் சாப்பிடு. இந்தாடா. எனக்கு வேண்டாம், வயிறு ஃபுல்லா இருக்கு. அடி வாங்க போற. ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன் வர வர. எனக்கு வேண்டாம் வேண்டாம், ஆளை விடு. முத்து வேணுமா? டேய் ரவி, பரீட்சை வருதுடா, புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிடா. நான் எல்லாத்தையும் ஸ்கூல்லயே படிச்சிட்டேன். எல்லாமே ஸ்கூல்ல படிச்சுட்டாராம். சரி வா உட்கார், நம்ம கேரம்ஸ் ஆடுவோம். வேண்டாம். ஏன்? ஆண்டியும் நானும் வேற விளையாட்டு விளையாட போறோம். வேற விளையாட்டு நீங்க விளையாட வேணாம், போய் உள்ள போய் படிங்க போங்க. அதான் சொல்றேன், ஸ்கூல்லயே படிச்சிட்டேனே. என்னடா எது பேசுற நீ? வாய் மூடு, அடி கொன்னுடுவேன் கொன்னுடுவேன். வர வர நான் கவனிச்சிருப்பேன், திருப்பி திருப்பி பேசிருக்க நீ. போய் படிப்பா. அங்க போய் என்ன உட்காந்துருக்க? சத்தமா படிக்கணும், எனக்கு இங்க கேட்கணும். படுறா. இல்லம்மா, அவன் படிக்கணும்னா நான் தான் விளையாடலான்னு கூப்பிட்டேன். நீ கூப்பிட்டதுல ஒன்றும் தப்பு இல்லம்மா. அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. சரி, இருக்கிறது ஒரு குழந்தை, அவனை சரியா படிக்க வைக்க முடியல, கவனிக்க முடியலன்னா அப்புறம் நான் எதுக்கு இங்க பைத்தியக்காரச்சி மாதிரி உட்காந்துருக்கேன்? ரொம்ப நாள் பைத்தியக்காரச்சி மாதிரி தான் இருந்தேன். குழந்தை இல்லைன்னு. கடைசியில அவன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஏதோ நாமளும் மனுஷியா வாழணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. அவனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் என் குழந்தை எப்பவுமே அடிச்சதே இல்லை. இந்த பரமா நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. நீ மத்த வேலையெல்லாம் பாரு, ரவி விஷயத்தை மட்டும் என்கிட்ட விட்டுரு. அதை விட்டு எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? நான் பார்த்தாதான் சரி வரும். என்னங்க இது திடீர்னு பூல வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஒரு பூக்காரமா பையனுக்கு வேலை போட்டு கொடுத்தேன், அவங்க அன்பளிப்பா கொடுத்தாங்க. அதானே, அந்த லஞ்சத்தை வாங்கி எனக்கு லஞ்சமா கொடுக்குறீங்க. நீங்களா வாங்கிட்டு வர மாட்டீங்களே? என்னடா அதிசயமா பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம்னு நினைச்சேன். மல்லிப்பூல வாசம் இருக்குன்னு தான் தெரியும், பாசம் இருக்கு நீ சொல்லிதான் தெரியும். இந்த திரும்ப நான் இன்னும் மூஞ்சி கழுவல, இருக்கட்டும் அப்புறமா வச்சுக்கிறேன். பயந்துட்டியா? இந்த மல்லிப்பூவை யாரும் பாத்துட்டாங்க. அப்ப நானே வச்சு விட்றேன். என்ன வலிக்குதா? அப்ப ஏன் கத்துன? ஐயோ ராஜா, இது ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல ராஜா. இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, மம்மி கிட்ட சொல்லக்கூடாது, அதானே? அதேதான், மம்மி கிட்ட சொல்லாதப்பா. அப்ப நான் சொல்றது நீ கேட்கணும். என் நேரம்டா. இல்ல, இது ஏன் நேரம். சொல்லு, என்ன வேணும்? எனக்கு விளையாடுறதுக்கு டைனோசர் வாங்கி தரணும். அது 2000 ரூபாடா. இல்ல, அது அளவுக்கு ரொம்ப கம்மி. அட பாவமே, ஓசின்னா அப்படியே அள்ளிட்டு வந்துடுறதா? மோனிஷா, என்ன மம்மி? பொண்ணு கூப்பிட்டேன். மோனிஷா எங்க? அங்க முக்கியமான வேலை இருக்காங்க. சரி, இந்த பூவை கொண்டு போய் கொடு. அப்பா தான் கொடுத்துட்டாரு. எது? அப்பா ஆனா கொடுத்துருக்காரு, இந்த பூ அங்கது கொண்டு போய் கொடுக்கணும்னு கேட்டேன். ஏய் முந்திரி கொட்டை, அதெல்லாம் எனக்கு எதுக்குடா? இந்த கொண்டு போய் கொடு, பத்திரம். டேய் அப்பா, என்னடா மரியாதை குறையுது? மரியாதையா? நான் இல்லையா மானமே போயிருக்கும். ஐயோ, ஏது இது? மம்மி கொடுத்துங்க, அவங்களுக்கு கொடுக்க சொல்லி. இல்ல மம்மி, ஏற்கனவே அவங்க தலை பூ இருக்குன்னு சொல்லிண்டா என் தலை உருண்டு இருக்கும். கொஞ்சம் வேல்யூ. 2000 ரூபாய் டைனோசரஸ் பொம்மை. நான் வச்சுக்கோ. அம்மா விடுமா, சும்மாடா. அம்மா உங்க விடுமா. பையனோட என்னால மார் அடிக்க முடியாது. மார்க் வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. 9, 5, 7, 3. நல்ல நாள் சாத்துங்க, அப்பதான் சரிப்பட்டு வருவான். என்னடா அது? பச்சை பச்சை டைம் எல்லாம் வந்து போச்சு. திங்கிறதுக்கு மறக்குதா? காலையில் கூட இட்லி மல்லிப்பூ மாதிரி இருந்துச்சு. டேய், மார்க்க பத்தி பேசினா என்னமோ மல்லிகை போட்டு பல்ல கடிச்சிட சொல்ற. அறிவு கிட்ட ஒண்ணு. ஜானகி, குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால குழந்தை அடிக்கிறது நாம தெய்வத்தையே அடிக்கிற மாதிரி. என்ன பொல்லாத படிப்பு? படிப்பு என்பது படிப்படியா வருது, அதான் படிப்பு. ஐயோ சாமி, நமக்கு தெரியாது. நீங்களும் உங்க பிள்ளை எக்கடாவது கிட்டு போங்க. என்ன எவ்வளவுப்பா மார்க் வாங்கியிருக்கேன்? பாத்தா தெரியல. பாத்தனே 7, 4, 9ன்னு. அடுத்த தடவை என்ன பண்றேன்னா 2, 1/4, 0 இப்படி வாங்க. என்ன அடிச்சுக்கணும்? ஏய் வந்துட்டா. ஹாய். ஹலோ. ஏய் ஏய், என்னடா டான்ஸ் ஆடுற? ரோட்ட பார்த்து ஒழுங்கா போக முடியாதா? இது என்ன தெரியுதா? மன்னிச்சிருக்கா. ஐயா, அக்காவா? எனக்கு அப்பமா இருக்கிற அக்கான்ற. ஓடுற. இந்த பாருமா, நீங்க நின்னா சரி வராது. காலி பசங்க ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருப்பானுங்க. போதும், உள்ள போய் ஏதாவது வேலையை பாரு.
என்னம்மா இது? எல்லா பாத்திரத்தையும் நீயா தேக்க போற? நம்ம வீட்டு வேலை நம்ம செய்யறதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு மாமா? இதாம்மா, இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. ஆமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஒரு டம்ளர் மோராவது கொண்டு வர்றேன். ஒண்ணு வேண்டாம் மாமா, ஏன் சும்மா கஷ்டப்படுறீங்க? உனக்காக ஏதாவது செய்யலாம்னா விட மாட்டேங்கிறிய. என்ன செய்யறது? ஒண்ணு செய், நான் இந்த பாத்திரங்களையோ தேய்ச்சு கொடுக்குறேன், நீ கழுவி வை. ஐயோ, ஒண்ணு வேண்டாம் மாமா, விட்டுடுங்க. விடு விடு, கம்மனரு. நீ வேலை பாரு, பாரு பாரு, வேலை பாரு. இங்க பார், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரு பார்த்தா என்னம்மா, இந்த வீட்டுல உன்ன மகாராணி மாதிரி நான் வச்சுக்கல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். சொன்னா கேட்கவே மாட்டீங்க. வாங்க, அங்க பாருங்க. எங்க அப்பா பக்கத்துல யாரு? என்ன நம்ம வீட்டு வேலைக்காரி மோனிஷா? உங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன பாத்திரம் தேக்க ஒத்தாசு பண்ணிட்டு இருக்காரு. அந்த விதத்திலயாவது இந்த ஆள் இந்த வீட்டுக்கு உபயோகமாகறாரு, அதுக்கு சந்தோஷப்பட்டுக்க. ஐயோ, அவர் என்ன பேசிட்டு இருந்தா தெரியுமா உங்களுக்கு? என்ன? இதே வீட்டுல அந்த பொண்ணை மகாராணி மாதிரி வச்சுக்கிறாராம். அது அவர் அந்த பொண்ணை மக மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. உன் காதல மகாராணி மாதிரி விழுந்திருக்கும். நான் என்ன செவிடாப்பா? இல்லைங்க, ஒண்ணும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அந்த பொண்ணை உங்க அப்பா எனக்கு மாமியார் ஆக்கிடுவாரோன்னு கற்பனைக்கு ஒரு அளவு இருக்குதுமா. உண்மைதாங்க சொல்றேன். இந்த பாரு, உன்னை விட எங்க அப்பா பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். ஓஹோ. நீ என்ன வேணா சந்தேகம் படாதே, அதே மாதிரி எங்க அப்பா மேலயும் சந்தேகப்படாது. இது என்னது இது? என்னமோ பாத்துறீங்களே, என்ன பிரச்சனை? நீ ஒண்ணுதான்டா பாக்கி. இந்த அப்பாக்களே இப்படிதான். அப்பாக்கள்னா வேற யாரா? அப்பானா அப்பாவோட அப்பா. அப்பா இந்த சிலோன் அடையெல்லாம் நீ கேட்டதில்ல? ஐயோ, உங்களோட பேசினா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆனா பைத்தியம் பிடிச்சது போல இருக்கு. மம்மி, நீ பேசாம நான் சேர்த்துங்க, இவன் கெட்டு போடு. ஆமா, வேலூர்ல ஒரு இடம் காலியா இருக்குதா, ஒரு 10 வருஷத்துக்கு விட்டுருவா. இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இந்த வீட்டு அம்மா தான் வர சொல்லுச்சு. இதுதான் தேவ்லா மாப்பிளே. இந்த வீட்டு லடிக்கி மோனிஷாவே என் பையனுக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கு. மோனிஷாவுக்கு நிச்சயதார்த்தமா? ஹலோ, நான் தாண்டா கோப்பம் பேசுறேன். இங்க வீட்டுல உன் சின்ன பொண்டாட்டிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? நான் எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, பாரு உன் ஆள் கிட்ட கொடுக்குறேன். ஆமாப்பா, உங்க அப்பா சொல்றலாம் உண்மைதான். நிலைமை ஏடா உடம்பா மாறக்குள்ள சீக்கிரம் வந்து சேர பாரு. போ போ போ, நிச்சயார்த்தம் முடியறதுக்குள்ள போய் கலந்துக்கிற பாரு. சரிங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமா. சரி சரிம்மா. அம்மா, நாள் நெருங்கிட்டு இருக்குமா, எல்லா ஏற்பாடையும் சீக்கிரம் பண்ணிடுங்க. சரி. அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுங்க. இந்நேரம் வரல உங்களுக்கு அதான் காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் இப்பதான் கிளம்பி போறாங்க. அறிவு இருக்கா உனக்கு? என்ன? நான் ஒருத்தருக்கு என்ன கேக்குறதா இல்லையா? இந்த வீட்டுல நீயே ராஜா, நீயே மந்திரியா? ராஜாக்கு மூளை இல்லைன்னா சமயத்துக்கு மந்திரி ஆலோசனை சொல்ல வேண்டியதுதான். உங்களுக்கு ஏதுங்க நேரம்? அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு. திடீர்னு அவன் புருஷன் வந்து நின்னா என்னடி பண்ணுவ? எப்பவோ விட்டுட்டு போன புருஷன் இப்ப வந்து நிக்கிறானாக்கும். நீங்க வேற. அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா நீ? நல்லது செய்யறதுக்கெல்லாம் யாரையும் கேட்க வேணாங்க. பாவம் அந்த பொண்ணு. போற வர காலி பசங்க எல்லாம் கலாட்டா பண்றாங்க. ஒரு பொண்ணு மனசு துடிக்கிறது ஒரு பொண்ணுக்கு தாங்க தெரியும். நான் எல்லாம் சரியா தான் செஞ்சிருக்கேன். அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். இத பாருங்க, நீங்க குறுக்கால எதையாவது பேசி தயவு செய்து கெடுக்காதீங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்த பாவம் உங்களுக்கு வேணாம். வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வச்சிருக்கேன். அன்னைக்கு ஞாபகமா லீவு போடுங்க சொல்லிட்டேன். இந்த பாரு ஜானகி, நான் சொல்றது கேளு. இப்ப என்ன பண்ண போற? இப்ப என்ன நிச்சயதார்த்தம் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்லுவியா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவியா? நீ ஏன்பா டார்ச்சர் பண்ற? இத பார், இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஒன்னா நாளைக்கு நீ சொல்ற, இல்ல நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க சார். சூப்பர் வீடு புடிச்சு தரேன் சார். அட்வான்ஸா கொஞ்சம் முன்ன பண்ண ஆகும் சார். எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லையா, சீக்கிரமா புடி. அது போதும் சார். இன்னைக்கு ஈவினிங் கூட சாவி கொண்டு வந்து தரது என் பொறுப்பு. போ. எங்க நான் தான் மோனிஷா பேசுறேன். எங்க இருந்து? அர்ஜென்ட்டா பேசணும். பக்கத்துல இருக்க பார்க் போங்க. நானே வந்து சொல்லணும்னு நினைச்சேன். நல்லவேளை நீயே பொட்டி ஓடி வந்துட்டேன். இந்த பார், உனக்கு ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன். அங்க உனக்கு எல்லா வசதியும் இருக்கும். என்ன உன்னை பிரிச்சுன்னு வருத்தப்படுறியா? இல்ல, குருவி குடும்பம் மாதிரி இருக்கு இந்த அழகான குடும்பம். என்னால கதை வேண்டாம். உன்னால கல்யாணம் வேணான்னா அந்த குருவி கூட்டுல நீ ஒருத்தி தானே? வேண்டாங்க, எனக்கு இதுவே போதும். ஒரு பொண்ணுக்கு என்ன வேணுங்க? ஒரு நல்ல புருஷன், நல்ல குழந்தைங்க. இது ரெண்டுமே கடவுள் எனக்கு கொடுத்திருக்க. ஆனா அக்காக்கு அப்படி இல்ல. நீ 1000 சொல்லு. இன்னைக்கு என் உயிரே போனாலும் சரி, ஜானகி கிட்ட இந்த உண்மையை போட்டு உடைக்க போறேன். டேய், உயிர் போனதுக்கு முன்னால உண்மையை சொல்ல முடியாதுப்பா. நீ இந்த ஜென்மத்துல ஜானகிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நானும் உங்க அப்பாவும் போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். சொல்லிட்டீங்களா? ஆத்திரப்படாதா. மோனிஷா அவன் பொண்டாட்டின்னு மட்டும்தான் நான் சொன்னேன். மத்தபடி உன் குழந்தை குட்டி நேபாள் உறவு முறையெல்லாம் உங்க அப்பா தான்டா சொன்னாரு. நான் சொல்லவே இல்ல. எங்க அப்பாவா?
ஆமாப்பா பயந்து போய் ஆட்டோக்குள்ளே உட்காந்துருக்காரா. அதுக்கு ஜானகி என்ன சொன்னா? ஜானகி ஒண்ணு சொல்லலடா, போன் உடையிற மாதிரி டமார் ஒரு சத்தம் கிடைச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் புரியல. அதான் உங்ககிட்ட நேர்ல இந்த விஷயத்தை சொல்லலாம்னு வந்தோம். எக்ஸ்கியூஸ் சார், பக்கத்து வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணாங்க. உங்க வைஃப் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். வசந்த் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. என் கூட வாங்க. ஜானகி என்ன ஆச்சு டாக்டர்? நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க யாரும் சரியா ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். போன மாதிரி தான் எல்லாம் சரியா இருக்கு, ஆனா பேச முடியாம பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. டாக்டர் இப்ப என்ன பண்றது? இப்ப கேளுங்க. அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி தரக்கூடாதுன்னு நான் சொன்னேனா இல்லையா? அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆமா டாக்டர், நான் தான் அவன் 2ஆம் கல்யாணம் பண்ண விஷயத்தை அவசரப்பட்டு சொல்லிட்டேன். இதை விட ஒரு பெண்ணுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி வேற என்ன வேணும்? சரி, நடந்து போச்சு, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டாக்டர். முன்ன ஒரு சமயம் இதே நிலைமையில இந்த ஆஸ்பத்திரியில அந்த பொண்ணு இருந்த போது நீங்க வந்து ஒரு குரல் கொடுத்த உடனே அது முடிச்சிருச்சுல்ல. இப்ப அதே ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். உங்க மேல அந்த பொண்ணு உயிரியா வச்சிருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. ஏன் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு? இல்ல டாக்டர், நீங்க ஏதோ பண்ண போய் விபரீதமாயி அவன் என் மேல உயிரே வச்சிருக்கா டாக்டர். மிஸ்டர், உங்களால தானே இப்ப இந்த நிலைமை வந்துச்சு. உங்களால தான் அது கியூர் ஆகணும். தங்கச்சி, உன் புருஷன் எந்த தப்பும் பண்ணலமா. அவன் இந்த பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு மூல காரணமே நான் தான்மா. தங்கச்சி, எங்க இந்த குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம போயிருமோன்னு பயந்துதான் நான் இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டேம்மா. இதெல்லாம் மறந்து அவனை மன்னிச்சிருமா. கொல்லி வைக்க ஒரு பேரன் வேணும் பேர வேணும்னு கேட்டதுனாலதான் இப்படி ஒரு சம்பவமே நடந்தது. அவன் மூலம்னா நான் ஆதி மூலம். தயவு செஞ்சு என் மகனை காப்பாத்துமா. உனக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற அதிர்ச்சி இல்ல, அவனுக்கு சிவியர் ஆட்டம் ஆகுமா. அரை மணி நேரத்துக்கு மேல தாங்காதுன்னு டாக்டர் கெடு வச்சுட்டாருமா. இனி மருந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாதுமா. நீ மனசறிஞ்சு மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாத்தாமா அவன் பொழப்பான். தயவு செஞ்சு அவன் உயிரை காப்பாத்துமா. அவன் முடிவே உன் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. இத பாருமா, இனி டாக்டரா என்னால எதுவும் செய்ய முடியாது. நீ மௌனமா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் புருஷன் உயிர் போய்கிட்டே இருக்குது. போய் தொலைட்டோம். டே ரவி, கூப்பிட்டீங்களாம்மா? உனக்கு யாரு அம்மா? நீங்க தான் அம்மா, அவங்க சும்மா. வாடா. தயவு செய்து என்னைக்குமே இதுல மட்டும் பங்கு கட்டுறாத. தங்கச்சி கொஞ்சம் நில்லுமா. தங்கச்சி ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு பெரிய திருப்பத்தை எதிர்பார்த்தேன், ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இல்ல. ஏன்னா வாசகர்கள் ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்காக சொல்ல வந்தேன். கொஞ்சம் பெருசா தானே? இந்தாங்க. இதுதான் உனக்கு சரியான முடிவு.
என் இனிய தமிழ் இந்திய நேபாள மக்களே, இந்த கலைப்புத்தன் கலை ஆர்வத்தால் செய்த இந்த சிறிய தவறை மன்னித்து சிரிப்பீர், சிந்திப்பீர், மீண்டும் மீண்டும் வந்து எங்களை சந்திப்பீர்.